ஃபேட்டி லிவர் இந்தியாவில் இப்போ ரொம்ப காமனான லைஃப் ஸ்டைல் டிசார்டராக மாறிட்டு இருக்கு. இதில் பயப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறதே தெரியறதில்ல. அது ரொம்ப சீரியஸான ப்ராப்ளமாக ஆகிற வரைக்கும். இந்த வீடியோவில் ஃபேட்டி லிவர்னா ரியலாக என்ன, அது எதனால் வருது, அதை எப்படி நேச்சுரலாக ரிவர்ஸ் பண்ணலான்னு சொல்ல போகிறேன். நான் மயூரி, உங்கள் நியூட்ரிஷனிஸ்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேட்டி லிவர் மெடிக்கல் டெர்மினாலஜியில் சொல்லணும்னா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். நம்ம லிவரில் இருக்கிற செல்களில் தேவைக்கு அதிகமாக ஃபேட் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். இதை தான் ஃபேட்டி லிவர்னு சொல்கிறோம். நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து நமக்கு குளுக்கோஸ் கிடைக்கும். இந்த குளுக்கோஸ் நம்ம பாடியில் இருக்கிற செல்லுக்குள்ளே என்டர் ஆகி டெய்லியும் நமக்கு தேவைப்படுற எனர்ஜியை கொடுக்குது. இதுவே நமக்கு தேவைப்படுறதை விட அதிகமான அளவில் குளுக்கோஸ் நம்ம பாடியில் இருந்தால் அது கொழுப்பாக மாறி நம்ம செல்களில் போய் ஸ்டோர் ஆகும். இந்த ஃபேட்டி லிவர் எதனால் வருது? எனர்ஜி இன் ஈக்குவல் டு எனர்ஜி அவுட். அப்படின்னா நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புக்கு வேலை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம டெய்லியும் சாப்பிட்ற எக்ஸ்ட்ரா கேலரிஸ் நம்ம உடம்புல போய் ஃபேட்டாக ஸ்டோர் ஆகும். அப்படிதான் நம்ம லிவரில் இருக்கிற செல்ஸ்லையும் ஃபேட் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்குது. இந்த ப்ராப்ளமை ஸ்டார்டிங்லேயே ஐடென்டிஃபை பண்ணிட்டா நேச்சுரலாக ரிவர்ஸ் பண்ண முடியும். இல்லைன்னா சீரியஸான ஹெல்த் இஷ்யூஸ், லிவர் சிரோசிஸ், லிவர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. மெயினாக இந்த ப்ராப்ளம் யாருக்கெல்லாம் வரும்? நம்பர் 1, டெய்லியும் ஒயிட் ரைஸு, மைதா மாதிரியான ரிஃபைன் கார்ப்ஸ் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு. நம்பர் 2, டூ மச் சுகர், நிறைய ஃப்ரூட் ஜூஸஸ், கூல் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு. நம்பர் 3, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், PCOS மாதிரியான ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு. நம்பர் 4, ஒபிசிட்டி அண்ட் பெல்லி ஃபேட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு. நம்பர் 5, டெஸ்க் ஜாப் அண்ட் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்கலாம் ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கவங்க. ஃபேட்டி லிவர் டிசீஸை எப்படி நேச்சுரலாக ரிவர்ஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்ளமை கரெக்ட் பண்ணுறது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கரெக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம சாப்பிட்ற குளுக்கோஸ் நம்ம பாடியில் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகாமல் மசில்ஸுக்கு போய் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். கூல் ட்ரிங்க்ஸ், ஃப்ரூட் ஜூஸஸ் அண்ட் பேக்டு ஸ்நாக்ஸில் ஃப்ரக்டோஸ் சுகர் அதிகமாக இருக்கும். இது டைரெக்டாக லிவரில் போய் ஃபேட்டாக ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி ஹை ஃப்ரக்டோஸ் சுகரி ட்ரிங்க்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. இதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸை முழுசாக ஃபைபரோட சாப்பிடுங்க. மில்லட்ஸ், பருப்பு, சுண்டல், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரியான ஃபைபர் ரிச் ஃபுட்ஸை டெய்லியும் உங்கள் டயட்டில் ஆட் பண்ணுங்கள். இது உங்கள் குடலில் இருக்கிற கட் பாக்டீரியாவை ஹெல்த்தியாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். உங்கள் கட் ஹெல்த் குளுக்கோஸ் மெட்டபாலிசமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மூலியமாக குளுக்கோஸ் உங்கள் பாடியில் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிறத தடுக்க முடியும். பிளாக் காஃபி, சுகர் இல்லாமல் டெய்லியும் 2-3 கப் வரைக்கும் பிளாக் காஃபி குடிங்க. இது உங்கள் லிவர் டேமேஜை ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. லாஸ்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டன்ட், மூவ்மெண்ட். நீங்கள் ரெகுலராக வாக்கிங் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் பண்ணுறது மூலமாக உங்கள் மசில்ஸை நல்லா ஆக்டிவாக வச்சுக்க முடியும். உங்கள் மசில்ஸை எவ்வளோ ஆக்டிவாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோ அதிகமாக ஃபேட் லாஸ் ஆகும். அண்ட் குளுக்கோஸ் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிறதும் ரெடியூஸ் ஆகும். ஃபேட்டி லிவர் வெறும் லிவர் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, அது ஒரு மெட்டபாலிக் ப்ராப்ளம். உங்கள் லைஃப் ஸ்டைலை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லிவர் தானாக ஹீல் ஆகும். All you need is mindful eating. Like, share and subscribe to my channel. உங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னோட கைடன்ஸ் வேணும்னா DM பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.